வியூவர்ஸ் வெல்கம் டு XYZ EV ஸ்பேர் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன டாபிக் சார்? லாஸ்ட் வீடியோல நம்ம இ-ரிக்ஷாவோட கம்ப்ளீட் வயரிங் கிட்ட பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதுல என்னென்ன கனெக்டர்ஸ் இந்த ப்ராடக்ட்க்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம வொர்க்கிங் வீடியோவா கொண்டு வந்திருக்கோம். நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம லாஸ்ட் வீடியோல 4 பார்ட்டா நம்ம பிரிச்சிருந்தோம். 4 பகுதியா பிரிச்சிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட், செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் சைட்ல வர பார்ட், தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரி கிட்ட வர்றது, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி டெயில் லேம்ப்க்கு வர்றது. இது 4 பார்ட்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பார்ப்போம். ஃப்ரண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட்டு ரொம்ப மெயினானது த்ராட்டில். த்ராட்டில்ல பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் 2 ஸ்விட்ச் இருக்கும். எஃப் அண்ட் ஆர் 2 ஸ்விட்ச் இருக்கும். அதுல ஃபார்வர்ட்க்கு 3 பின் கனெக்டர் வரும். ரிவர்ஸ்க்கு 2 பின் கனெக்டர் வரும். இதுதான் வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கனெக்ஷன். அடுத்தது நம்ம ஹாரன். ஹாரன் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஹாரன், 2 பின் கனெக்டர் இருக்கும். அடிஷனலா 2 வயர் குடுத்திருப்பாங்க. இதுவும் ஹாரனோடது தான். நம்ம வேணும்னா அடிஷனல் ஹாரனும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆன் ஆஃப் கீ. ஆன் ஆஃப் கீக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வயரிங் கிட்ல ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலர் வயர் இருக்கும். 2 பின் வயர் இருக்கும். இந்த கனெக்ஷன் நம்ம ஆன் ஆஃப் கீக்கு கனெக்ட் ஆகும். அடுத்தது ஸ்பீடோமீட்டர். ஸ்பீடோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, 6 பின் கனெக்டர் இருக்கும். அதுல 5 பின் ஆஃப் வயர் இருக்கும். 5 வயர் இருக்கும். இந்த கனெக்டர் நம்ம ஸ்பீடோமீட்டரோட கனெக்ஷன். அடுத்தது நம்மளோட ரெட் அண்ட் ஒயிட். இது ஸ்பீட் இண்டிகேட் பண்ணும். வண்டி எந்த ஸ்பீட்ல போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லி, இதுதான் ஸ்பீட வந்து ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு ஸ்பீட் இண்டிகேட் பண்றது. அடுத்தது இந்த ப்ளூ கலர் வயர். இது எதுக்குன்னா, நம்ம ஹெட்லைட்டோட இண்டிகேட் பண்றது. ஹெட்லைட் ஆன் பண்ணியிருந்தா, நம்ம ஸ்பீடோமீட்டர்ல ஹெட்லைட்டோட சிம்பல் பிளிங்க் ஆகும். இது ஸ்பீடோமீட்டரோடது. அடுத்தது நம்ம போறது ஹெட்லைட். ஹெட்லைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 வயர் இருக்கும். ஹெட்லைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளாக், கிரீன் அண்ட் ரெட். 3 வயர், 3 வயரும் சேம் கலர் கோட்ல மேட்ச் ஆகும். அடுத்தது ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர். அதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 வயர் வரும். நம்ம வயரிங் கிட்ல பார்த்தீங்கன்னா, 2 பிளாக் நியூட்ரல் இருக்கும். 1 எல்லோ இருக்கும். 1 கிரீன் இருக்கும். இதுல நம்ம ரைட், லெஃப்ட்ன்னு நம்ம எடுத்துக்கணும். இது 4மே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் இண்டிகேட்டரோடது. அடுத்தது ஃபிளாஷர். ஃபிளாஷர் பார்த்தீங்கன்னா, 3 பின் இருக்கும். ஆனா, நம்ம வயர்ஸ் 2 வயர்ஸ் தான் இருக்கும். இந்த 2 வயர் தான் வந்து ஃபிளாஷரோட வயர். ஃபர்ஸ்ட்டு ஃபிளாஷரோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லோ கலர் வயர் கனெக்ட் ஆயிருக்கும். ஃபிளாஷரோட லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் வயர் கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்தது ரைட் எல்ஆர் ஸ்விட்ச். ரைட் எல்ஆர் ஸ்விட்ச்ல 2 கனெக்ஷன் இருக்கும். 1 நம்ம ஹெட்லைட்டுக்கு வர ஆன், ஆஃப் 2 இருக்கும். அடுத்தது பிரேக்கோட ஸ்விட்சோடது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெட்லைட்டோடது 3 பின் கனெக்டர் வரும். இந்த 3 பின் கனெக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் 2 வயர் இருக்குல்ல, லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ. இதுல 3 பின்ல போய் கனெக்ட் ஆகும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரேக் ஸ்விட்ச். பிரேக் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா, 2 பின் கனெக்டர் இருக்கும். நம்ம வயரிங்ல 2 பின் கனெக்டர்ல கனெக்ட் ஆகும். அடுத்தது லெஃப்ட் எல்ஆர் ஸ்விட்ச். லெஃப்ட் எல்ஆர் ஸ்விட்ச்ல இண்டிகேட்டர் இருக்கும், ஹாரன் இருக்கும், நம்ம ஹெட்லைட் இருக்கும். ஹெட்லைட்டோட ஹை அண்ட் லோ. இப்போ இண்டிகேட்டரோடது பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 கனெக்டர்ஸா வரும். ஒண்ணு 5 பின் கனெக்டர், ஒண்ணு 4 பின் கனெக்டர். இந்த 2மே வந்து நம்ம வயரிங் கிட்ல மேட்ச் ஆகும். இந்த 2 கனெக்டர் தான் நம்மளோட லெஃப்ட், ரைட் ஸ்விட்சோட கனெக்ஷன். இது ஃப்ரண்ட் பார்ட். இப்ப நம்ம கண்ட்ரோலர் பார்ட்க்கு போகலாம். இது கண்ட்ரோலர். நம்ம இ-ரிக்ஷா வண்டிக்கு வர ஒரு கண்ட்ரோலர். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் வயர் எடுத்துக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் மெயின் எம்சிபி 2 வயர் இருக்கும். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிபி கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்தது தனியா 2 வயர் வரும். இந்த தனியா 2 வயர் வர்றது நம்ம சார்ஜிங் சாக்கெட்டோடது. இதுல தான் நம்ம வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பின் கனெக்டர் இருக்கும். இந்த 2 பின் கனெக்டர் நம்ம த்ராட்டிலோட ரிவர்ஸ் கனெக்ஷனோடது. இது த்ராட்டிலோட ரிவர்ஸ் போகும். இப்போ த்ராட்டிலோட ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா 3 பின் கனெக்ஷன் இருக்கும். நம்ம கண்ட்ரோலர்லயும் அதே மாரி 3 பின் கனெக்ஷன் இருக்கும். அடுத்தது இது மெயின் கனெக்ஷன். இதுதான் கண்ட்ரோலரோட ஆன் ஆஃப் கீ கனெக்ஷன். இந்த வயர் தான் வந்து நம்ம ஆன் ஆஃப் கீக்கு கனெக்ட் பண்ணுவோம். நம்ம கண்ட்ரோலர் ஆன் பண்ண உடனே இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆன் ஆகும். அடுத்தது இந்த ப்ளூ கலர் வயர் அண்ட் ஒயிட். இந்த ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் வயர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பீடோமீட்டரோட வயர். இந்த வயர் தான் வந்து ஸ்பீட் இண்டிகேட் பண்ணும் கண்ட்ரோலர்லருந்து. அடுத்தது இந்த பஞ்ச் ஆஃப் வயர்ஸ்ல முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 வயர் தனியா இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி டிசி கன்வெர்ட்டர் கனெக்ட் ஆகுற வயர்.
இது நம்ம இன்புட் நம்பர் 48, 60, 72 நீங்க எது குடுத்தாலும் 12 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணும். இந்த 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ற வயர் தான் டிசி கன்வெர்ட்டரோடது. இது 3 பின் வயர் இருக்கும். அதே சேம் 3 பின் வயர் கப்ளர் கனெக்ட் ஆயிருக்கும். அடிஷனலா ஒரு வயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது என்ன யூஸ்னா, நம்ம 12 வோல்ட் சிஸ்டம் எது வேணும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஃப்எம், அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா, வைப்பர் மோட்டார். இது எது வேணுமோ நீங்க இதுலருந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம். 3 நம்ம பேட்டரி. பேட்டரியில சிம்பிள் பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 தான் இருக்கும். இது 2மே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 4த் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் டெயில் லைட். இது பேக் டெயில் லைட். நம்ம பின்னாடி வர லைட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட். இப்போ ரைட்ல எடுத்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல், ஒரு இண்டிகேட்டரோடது, 1 ஹெட்லைட்டோடது, 1 பிரேக்கோடது. இந்த 4 கனெக்ஷனும் டெயில் லைட்ல வரும். சேம் இதே தான் லெஃப்ட் சைட்லயும் இருக்கும். 4 கனெக்ஷன். இப்ப நம்ம வொர்க்கிங்கோட வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே சார். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப எல்லா கனெக்ஷனும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ப வொர்க்கிங் வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பேட்டரியில நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த கனெக்ட் பண்ண அடுத்தது பாயிண்ட் 2 பார்த்தீங்கன்னா, நம்ப எம்சிபிய ஆன் பண்ணணும். எம்சிபி டிசி எம்சிபி 63 ஆம்ப்ஸ் உள்ளது. இத நம்ம ஆன் பண்ண அப்புறம் ஆன் ஆஃப் கீ ஆன் பண்ண போறோம். ஆன் ஆஃப் கீ ஆன் பண்ண உடனே ஸ்பீடோமீட்டர்ல நமக்கு இண்டிகேட் பண்ணும். எவ்வளோ ஸ்பீட் நம்ம ரன் பண்றோம். நம்ம மோட்டார் ரன் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீட் ரன் பண்றோம்ன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். இதுல அடுத்தது நம்ம வோல்டேஜ் இண்டிகேட் பண்ணும். எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி நமக்கு வோல்டேஜும் இண்டிகேட் பண்ணும். இப்ப பாருங்க நம்மளோட இண்டிகேட்டர்ஸ். இப்ப நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் நம்ம போட போறோம். இப்ப நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறோம். இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகுது. ரைட் இண்டிகேட்டர் போடுறோம். ரைட் இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகுது. அடுத்தது நம்ம ஹெட்லைட். ஹெட்லைட் நம்ம ஆன் பண்ண போறோம். ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே பேக்ல நம்ம டெயில் லைட்லயும் வந்து ஹெட்லைட்டோட லைட்டு பிளிங்க் ஆகும். இதுதான் இ-ரிக்ஷாவோட கம்ப்ளீட் வயரிங் கிட். இந்த கிட் தான் வந்து எல்லா காமனான லோடர் வெஹிக்கிள்க்கு வர ஒரு வயரிங் கிட். லாஸ்ட் வீடியோல நம்ம ப்ராடக்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணாம காமிச்சிருந்தோம். இப்போ இந்த வீடியோல ஃபுல் ப்ராடக்ட்டோட நம்ம காமிச்சிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட பேஜ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.